அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இன்று நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்கிறார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்த அவதூறு பாடலில் பட்டியலினத்தவர்களை இழிவுபடுத்தியதாக குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு. செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய கெடு விதித்தது தமிழ்நாடு எஸ்சி மற்றும் எஸ்டி ஆணையம். மகாராஷ்டிராவில் 76,000 கோடி மதிப்பிலான துறைமுகத் திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தால் சென்னையில் 3 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம். தீவுத்திடலை சுற்றியுள்ள முக்கிய சாலைகளில் கனரக வாகனங்கள் செல்ல தற்காலிக தடை. சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? இன்று தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு உதகை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சயான் மற்றும் வாளையாறு மனோஜ் உள்ளிட்ட 10 பேர் நேரில் ஆஜராகின்றனர். எத்தனால் தயாரிப்பு நிலையங்களுக்கு 23 லட்சம் டன் அரிசியை விற்பனை செய்ய இந்திய உணவுக் கழகத்துக்கு அனுமதி. கரும்புச்சாறு, சர்க்கரை பாகில் இருந்து எத்தனால் தயாரிப்பதற்கான தடையையும் நீக்கியது மத்திய அரசு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளை அகற்றும் பணிகள் தீவிரம். இமாச்சல பிரதேச மாநில அரசு நிர்வாகத்தில் கடும் நிதி நெருக்கடி. 2 மாத ஊதியத்தை விட்டுக் கொடுப்பதாக இமாச்சல பிரதேச முதலமைச்சர் மற்றும் முதன்மைச் செயலாளர்கள் அறிவிப்பு. குஜராத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர், பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரம். இந்தியாவின் 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்வில் INS அரிகட் கப்பல் இந்திய கடற்படையிடம் ஒப்படைப்பு. மன்னர் வகையறா திரைப்படத்துக்காக 5 கோடி ரூபாய் கடன் வாங்கிய விவகாரம். நடிகர் விமல் 3 கோடியே 60 லட்சம் ரூபாயை 18% வட்டியுடன் செலுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் 68 பாலஸ்தீனியர்கள் படுகொலை. இஸ்ரேலின் இனப்படுகொலைகள் தண்டிக்கப்படாமல் இருக்கக்கூடாது என பெல்ஜியத்தின் துணை பிரதமர் பெட்ராடி சுட்டர் கருத்து. அமெரிக்காவின் எதிர்காலத்துக்கான போராட்டம்தான் ஜனாதிபதி தேர்தல். ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் கருத்து. சர்வதேச மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இந்திய வீரர் பரிந்தர் ஷரான். 31 வயதிலேயே பரிந்தர் ஓய்வை அறிவித்ததால் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிர்ச்சி.